தொடர்மற்ற செய்திகளை பார்க்கலாம். புதிய தலைமுறையின் வீட்டுக்குரு விஞ்ஞானி நிகழ்ச்சியால் புதிய விஞ்ஞானிகள் உருவாவார்கள் என்று பெரம்பலூர் ரோபர் கல்வி நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஜான் அசோக் வரதராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையின் வீட்டுக்குரு விஞ்ஞானி நிகழ்ச்சி 11வது ஆண்டாக பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிய தலைமுறையும் ரோபர் கல்வி குழுமமும் இணைந்து நடத்திய வீட்டுக்குரு விஞ்ஞானி நிகழ்ச்சி ஹேன்ஸ் ரோபர் பப்ளிக் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் என்று 30 பள்ளிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு 150 அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். நிகழ்ச்சியை ரோபர் கல்விக் குழுமத்தின் துணைத் தலைவரும் ஹேன்ஸ் ரோபர் பப்ளிக் பள்ளியின் தாளாளருமான ஜான் அசோக் வரதராஜன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு செயல்முறை விளக்கங்களை கேட்டறிந்தனர். ஸ்டெம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்குன்றதுக்காக இது மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே புது புது கண்டுபிடிப்போடு இந்த மாவட்டத்தை ஏற்ப நிறைய கண்டுபிடிப்புகளோடு இங்கே வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பல வருஷம் எவ்ரி இயர் இது மாதிரி போட்டிகள் எல்லா மாவட்டத்திலும் நடந்து மாணவர்களுடைய இந்த திறமையை இன்னும் வெளியே கொண்டு வரணும்.